முதல்ல அதை ரத்து பண்ணணும். இப்போ போட்டிருக்க டெண்டரை ரத்து பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த டெண்டரை விடணும். அப்படின்னா தான், இல்லைன்னா போன கவர்மெண்ட்டில் நடந்ததை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. போன தடவை கவர்மெண்ட்டு அது தவறு நடந்துருச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்க, உங்களை மாற்றி தேர்ந்தெடுத்திருக்காங்க, எனவே போன தடவை பண்ணது மாதிரியே நாங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம், ஏற்றுக்கலாம். அடுத்த கூட்டத்தொடரும் இப்படியே நடந்தாங்கன்னா அது பாஜக பாணி. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. 2000 போஸ்ட்டையும் நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் கொடுக்குறீங்க. ஆபத்தானது, கண்டிக்கத்தக்கது, எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. தமிழ்நாடு ஒரு மோசமான டைரெக்ஷனில் போகுதுங்கிற நிலைமையை உருவாக்குது. ஒருவேளை அதிகாரிகள் இதை நோக்கி தள்ளலாம், பட் அமைச்சர்கள் அல்லது அரசாங்கம் இதைத்தான் பண்ணுதுன்னா சம்திங் வெரி சீரியஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆளும் தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் கொடுத்துருக்கோன்றாங்க. பட் ஆனால் இன்றைக்கி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலை பார்க்குறோம். முதல்வருடைய ஒரு தனி அறை, அவருக்கென்று தனி ஒரு அலுவலகம், அதுக்கு வந்து டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை, அதில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நான் பத்திரிகையில் வந்த செய்திகளை பார்த்த அடிப்படையில் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தெரிகிறது. ஏராளமான மீறல்கள், பத்திரிகையில் வந்தது உண்மையாக இருந்தால் ஏராளமான மீறல்கள் இருக்குது. அரசு உண்மையிலே இது வந்து நேர்மையாக நடத்தணும்னு நினச்சா இதை விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். கட்டாயமாக இது எப்படி நீங்கள் வந்து டெண்டர் வெளியிட்டு அன்னைக்கே பதிவேற்றம் செய்யணும்னா 4 நாள் கழித்து பதிவேற்றம் செய்கிறது சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அதில் வருது. எனவே அது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கணும். முதல்ல அதை ரத்து பண்ணணும். இப்போ போட்டிருக்க டெண்டரை ரத்து பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த டெண்டரை விடணும். அப்படின்னா தான், இல்லைன்னா முதல்வர் அலுவலகம் கட்டப்பட்டதுலேயே முறைகேடுங்கிறது மாதிரி வரும். அதை அனுமதிக்கக்கூடாது. இப்போ டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே பணிகள்லாம் துவங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பணிகள் துவங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறப்ப ஆரம்பமே முறைகேடு தான் இது. இல்லை, அதாவது துவங்கப்பட்டிருந்தா நிச்சயமாக அவங்க யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே பண்ணியிருந்துருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், அது நிறுத்தப்படணும், ரத்து செய்யப்படணும், திரும்ப மறு டெண்டர் கோரி தான் அதை நடத்தணும். சட்டப்பேரவையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் கேள்விகளை எழுப்புனாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான் அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் பதில் சொன்னாங்க. அதில் பதில் சொல்லும்போது கூட இந்த டெக்னிக்கலாக இப்படி நடந்திருக்கேங்க, இது முறைகேடுன்னு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வருதுங்க அப்படின்ற அடிப்படையில் கேட்கும் பொழுது அவர் அதற்கு பதில் சொல்லாமல் மாறாக அவர் வேறொரு விஷயத்துக்கு பதில் சொல்கிறார். இதே கடந்த முதல்வர்கள்லாம் வந்து செக்ரட்டரியில் இடம் பத்தலைன்னு சொல்லி வேறு இடத்துக்கு மாற்றணும்னு அவங்க வந்து பிளான் போடலையா, அது மாதிரி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிபிஐயினுடைய எம்பிஆர் கூடிய சுப்பராயன் தோழர் அவர்களுமே கூட இது தெண்ட செலவு அப்படின்ற விமர்சனம் கூட கடந்த காலத்தில் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதவ அர்ஜுனா அமைச்சருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறேன்? இல்லை, சுப்பராயன் தோழர் சொன்னதை நான் ஏற்கலை. பொதுவாக ஒரு நல்ல ஒரு இடம் தேவை அப்படின்னு சொன்னால் அதில் போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதை போய் ஒரு பெரிய கவர்மெண்ட்டுக்கு பெரிய தண்ட செலவுங்கிறது மாதிரி நான் பார்க்கல. பட்டு நீங்கள் சொன்ன அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னதையும் நான் கேட்கல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது தவறு. என்ன அப்படின்னு சொன்னால், போன கவர்மெண்ட்டில் நடந்ததை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. போன தடவை கவர்மெண்ட்டு அது தவறு நடந்துருச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்க, உங்களை மாற்றி தேர்ந்தெடுத்திருக்காங்க, எனவே போன தடவை பண்ணது மாதிரியே நாங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து ஒரு சந்தேகத்தை தானே ஏற்படுத்தும். எனவே அதை பண்ணக்கூடாது. வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவதன் மூலமாகத்தான் அதை சரி செய்ய முடியும். அப்போ இந்த தாவேக்காவினுடைய பாணியை நம்ம பார்க்குறோம். தங்கள் செயல்பாட்டின் மூலம் தங்களுடைய புனிதத்தன்மையை அவர்கள் பறைசாற்றாமல் கடந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறெல்லாம் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு பதிலை மட்டுமே அவர்கள் வந்து ஒரு பாணியாக வச்சுருக்காங்களோ. ஆனால் அது வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த
சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம், ஏற்றுக்கலாம். அடுத்த கூட்டத்தொடரும் இப்படியே நடந்தாங்கன்னா அது பாஜக பாணி. அவங்க எப்போதுமே தங்களை நியாயப்படுத்துவதற்கு நேருவை சொல்லுவாங்க, நேரு சொல்கிறது, அப்புறம் வந்து ராஜீவ் சொல்கிறது, அப்புறம் இந்திராவை சொல்கிறது அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடக்கூடாது. இப்போ அதான் சார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நேருவை சொல்கிறது. இப்போ பாருங்கள் 100 நாட்களினுடைய இந்த ஆட்சி, இதில் முன்னாள் அமைச்சர்கள் மீது கடுமையான அடுத்தடுத்த அழுத்தங்கள். அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஏவாவில் அவர்களுக்கு லுக்கவுட் நோட்டீஸு, டிவிஎஸ்சியில் விசாரணை, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அடுத்தடுத்து வழக்கு அவர் மீது, அதே போல் சிவசங்கரன், இந்த மாதிரி பல முன்னாள் அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து தொடுக்கக்கூடிய வழக்குகள். நிச்சயமாக அவர்கள் அதை சட்ட ரீதியாக அவர்கள் அதை ஃபேஸ் பண்ணட்டும். ஆனால் இதை மட்டுமே இவர்கள் நொட்டோரியஸ். அதை நாங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அவர்களை காட்டி இவங்க நல்ல ஒரு புனிதமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதான் இந்த சரி, அவங்க மேலே அவங்க தப்பு பண்ணியிருந்தாருன்னா நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதுலேயே கவனம் செலுத்திட்டு உண்மையான கவர்னன்ஸில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது ஒரு சீரியஸான பிரச்சனை. எனவே அரசாங்கம் ஒன்று தவறுகளை கண்டுபிடிக்கணும், சரி செய்யணும். அதை எல்லாத்தையும் பழிவாங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது. மூணாவது இதிலேயே கவனம் செலுத்திட்டு கவர்னன்ஸில் கோட்டு விடக்கூடாது. இது 3 தான் நம்ம இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம். அப்போ தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய டிரான்ஸ்பரன்சி கேள்விக்குறியாகுதா? இவங்க என்ன கவர்னன்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ இந்த 100 நாட்கள்லேயே புதிய கட்சியினுடைய ஆட்சியிலேயே பழனி நில மோசடி, அதே போல் அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுடைய இலாக்காவில் கூட அவர் பொறுப்பேற்று 2-3 நாட்கள்லேயே ஒரு டெண்டர் ரத்து செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சார்ஜஸ் இனிஷியல் பீரியட்லேயே வரக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? இது ஏதோ சம்திங் ராங், இதோட போக்கே வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தானே. அப்படி ஒரு சந்தேகம் கிளப்பப்படுது. பட் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் இந்த 100 நாளுங்கிறது. கொஞ்சம் லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். சார், இப்போ இந்த ஆட்சி இப்போ தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பார்க்குறோம். போக்குவரத்து கழக இந்த ஊழியர்களுக்கு வந்து அந்த டெண்டர் வந்து வடமாநில ஒரு நிறுவனத்திற்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சிபிஎம்மும் கண்டித்து நம்ம அதை அறிக்கை விட்டுருக்கோம். ஸோ இந்த அரசு கவனத்துக்கு எப்படி கொண்டு செல்ல போகிறீங்க? இதோட அபாயம் என்ன சார்? இல்லை, சம்திங் வெரி சீரியஸ், ஆபத்தானது, கண்டிக்கத்தக்கது, எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. நிறைய இளைஞர்கள் தான் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு 2000 போஸ்ட்டு, 1700 போஸ்ட்டு வந்து கண்டக்டர், ஒரு 250 போஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு. 2000 போஸ்ட்டையும் நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் கொடுக்குறீங்க. என்ன நியாயம்? போன தடவை கொடுத்தாங்க, சண்டை போட்டோம், அவங்க இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணி ஆக்சுவலாக அதில் கொடுக்குற சம்பளமும் புதுசாக கண்டக்டர் வேலைக்கு வர்ற ஒரு சம்பளமும் கிட்டத்தட்ட சமமாகத்தான் இருக்கும். ஏன்னா இங்கே கொடுக்குறதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதில்லை, ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நிறையா பேர் இந்த வேலைக்கு தகுதியாக இருக்கும்போது டெண்டர் போட்டு வெற்றி பெற்ற நிறுவனம் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் ஆள் எடுக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ தமிழ்நாட்டினுடைய வேலைகள் இதுவரை அன்ஆர்கனைஸ்டு ஏரியாவில் நிறையா பேர் வந்தாங்க. இப்போது நீங்கள் ஆர்கனைஸ்டு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸுக்கு இந்த மாதிரி வர்றதுங்கிறது ஒரு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும். எந்த வகையிலும் நியாயமற்ற அணுகுமுறை. கண்டக்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? ஏற்கனவே பஸ்ஸை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து அது ஜிசிசி மெத்தடுன்னு சொல்கிறாங்க, கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான நடைமுறை வந்து தமிழ்நாட்டை மிக மோசமான நிலைமைக்கு இட்டு செல்லும். அதை இந்த அரசாங்கம் கட்டாயமாக நிறுத்தணும். இப்போ சிஐடிவி போராடிட்டு இருக்கு, நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம். தேவைன்னா இதர இடதுசாரி கட்சிகளோடும் கலந்து கொண்டு தேவையான அடுத்த கட்ட இயக்கங்களுக்கு போவோம். கட்டாயம் தனியார் மயத்தை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு இளைஞர்களும் இதை அனுமதிக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வையில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை அப்படியே நாசமாக்குறது அது சரியே கிடையாது. இது வேறு சில விஷயத்துலையுமே பிரதிபலிக்குது. இப்போ ஏபியில் பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக டிரான்ஸ்மிஷன் லைனை பிபிபி மோடுக்குன்றாங்க. ஏடிபிஎஸ் 800 தெர்மல் பவர் ஸ்டேஷன் எக்ஸ்பான்ஷனை, அது ஒரு 8000 கோடி ப்ராஜெக்ட்டு, அதை தனியாருக்கு கொடுக்க போகிறேன்றாங்க. அதே போல் ஸ்மார்ட் மீட்டர் மாட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் பிஇஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பேட்ரி எனர்ஜி சேவிங் சிஸ்டம்,
அதை தனியாற்ற கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து தனியாற்ற கொடுக்க போகிறேன்றாங்க. ஹாஸ்டல் கட்டுறதை தனியாற்ற கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுற்றுலாத்துறையில் தனியாரை அனுமதிக்க போகிறேன்றாங்க. நீங்கள் இந்த பட்ஜெட் வந்து தனியார் மயத்துக்கான எல்லா விஷயத்தையும் சொல்கிற பட்ஜெட்டாக இருக்குது. ஒரே ஒரு ஆறுதல், நேற்றைக்கு வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அவங்க சொன்னதில் ஒரு 2500 எம்ஆர்பி செவிலியர்கள் இப்போ வந்து கன்சாலிடேட் பேரில் இருக்கவங்கள நிரந்தரப்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த டோட்டல் புஷ் இருக்கு இல்லையா, அது டுவார்ட்ஸ் ப்ரைவேட்டைசேஷனாக இருக்குது. எந்த வகையிலையும் பொருத்தமானது கிடையாது. அதான் போக்குவரத்து அமைச்சருக்குமே அவருமே எந்த அளவுக்கு இது புரிதலோட செயல்படுறாரு, சட்டசபையில் என்ன பேசுகிறாரு, எல்லா பஸ்ஸுகளையும் குளிர்சாதன பேருந்துகளாக மாற்ற போகிறோம் அப்படின்றாரு. அதற்கு முன்னாள் முதல்வர் கொடுத்த ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். வாய்ப்பே இல்லைங்க, முதல்ல ஒழுங்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க, அதுதான் கேட்குறாங்க மக்கள். ஏசி பேருந்தெல்லாம் கேட்கல, நீங்கள் இன்னும் உட்டோப்பியன் வேர்ல்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களாங்கிற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே இந்த புரிதலோடு தான் வந்து துறையை அணுகிறாங்களா? இல்லை, அதான் அந்த புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த பக்கம் போகிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதிகாரிகள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதாவது தெரியாமல் இருக்கிறது ஒரு தவறுன்னு சொல்ல மாட்டேன், கற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் தவறு. ஸோ அமைச்சர்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நல்ல அதிகாரிகளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது அவசியம். அவங்கள்ட்ட ஆலோசனையை கேட்ட பிறகு அதில் எது வயபிள் அல்லது இந்த தமிழ்நாட்டுக்கு பொருத்தமானது, சிறந்தது என்பதையும் சேர்த்து தான் அவங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிறது சரியில்லையோன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் வீட்டு சொத்து வரி உயர்வை குறைப்போன்னு சொன்ன பின்னணியில் அதை வரி உயர்வு, இந்த இபியில் முதல்ல அதிகாரிகள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதையே அமைச்சர் சொல்லி அப்புறம் மாறுறது, பிறகு இந்த 2 மாணவர்கள் கொலையில் அது வந்து தனிப்பட்ட மோதல், ட்ரக் மாஃபியா இல்லைன்னு சொல்கிறது. ட்ரக் மாஃபியா இருக்கா இல்லையாங்கிறத போலீஸ் விசாரித்து சொல்லணும்ல. இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ பார்த்தா இன்னொரு விஷயம் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறது. அதாவது இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் காக்ரோச் பார்ட்டியும் ஏதாவது போராட்டம் நடத்துவாங்க, அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு வந்து உயர்கல்வித்துறை, கல்லூரி நிர்வாகங்கள், காவல்துறை 3ம் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும். நான் கூட இந்த கேம்பஸுக்குள்ளே போனதையெல்லாம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, தனிப்பட்ட போலீஸ் அதிகாரியினுடைய அத்துமீறல்னு பார்த்தேன். இப்போ பார்த்தா தான் தெரியுது இவங்களே கேம்பஸுக்குள்ளே போக சொல்லியிருக்காங்கிறது. தமிழ்நாடு ஒரு மோசமான டைரெக்ஷனில் போகுதோங்கிற நிலைமையை உருவாக்குது. ஒருவேளை அதிகாரிகள் இதை நோக்கி தள்ளலாம், பட் அமைச்சர்கள் அல்லது அரசாங்கம் இதைத்தான் பண்ணுதுன்னா சம்திங் வெரி சீரியஸ். நிச்சயமாக இடதுசாரி கட்சிகள் இது குறித்து கொஞ்சம் சீரியஸாக விவாதிப்போம் நிச்சயமாக. இந்த பாலிசி டிசிஷன் மேக்கிங், இப்போ இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துச்சு, மான்டெக் சிங் அல்வாலியாவை வந்து ஆலோசகராக வந்து நியமித்தாங்க. அப்போவே நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா, இவங்க ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ப்ரைவேட்டைசேஷன், ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கேபிட்டலிசம், அந்த அதில் என்ன சந்தேகம்? அதில் எங்களுக்கு ஒன்றும் அதில் சந்தேகம் இல்லை. திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ பாஜகவோ காங்கிரஸோ தனியார் மயம் என்பது முதலாளித்துவ கொள்கைகளை பின்பற்றுவதில் இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர் அல்ல, எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான். ஆனால் வந்த உடனே இவ்வளோ மேண்டேட் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு நீங்கள் சொல்கிறது மாதிரி 100 நாளைக்குள்ளே இவ்வளவு வேகமாக தனியார் மயம் என்பது யோசிச்சே பார்க்க முடியல, எங்கே போய் நிற்கும் அப்படின்னா. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாப்புலர் மேண்டேட்டை வச்சுக்கிட்டே இதையெல்லாம் அமல்படுத்திடுவாங்களோங்கிற ரொம்ப கவலை இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப தவறான பாதையில் போகிறாங்க. அது அரசுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. இப்போ ஆலோசனை கொடுப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவருக்கு மான்டெக் சிங் அல்வாலியாவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. கடந்த காலகட்டத்தில் இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனில் அவரோட பங்களிப்பு என்ன, அவர் அப்புறம் பிறகு 5 இயர் பிளான் கமிஷனில் எப்படிலாம் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அப்போது இது அப்படியே தமிழ்நாடு அரசுக்கும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான். ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரில. அவரை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தார்ல, இனிமேல் வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் தமிழ்நாடு அரசாங்கம். நாங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமா, எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுனா அவங்க ஒன்றும் எதை குறைக்க மாட்டாங்க, பெருமுதலாளிகளுக்கு கொடுக்குற சலுகைகளை குறைச்சா கூட பரவாயில்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க.
ஓ, அப்ப ஏழை சாமானியர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், எம்பவர்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய சலுகைகள் உறுதியாக அதைத்தான் பண்ணுவாங்க. ஓ, எனவே அந்த மாதிரியான ஆலோசனை எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுங்க. இல்லை, ஹவு டேர் ஹி ஹேஸ், எப்படி இது வந்து தைரியமா பொதுவெளியில ஒரு சாதாரண ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், இப்போ அது இப்போதான் நான் பரிச்சயமான முகம், அதுக்கு முன்னாடிலாம் யாருன்னே எவருன்னே தெரியாது. அது ஏதோ ஒரு அதுக்குள்ள ஒரு என்ன லாபி இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவரு கூட்டணிக்கெல்லாம் பேர் வச்சுட்டோம்லாம் சொன்னார் இல்ல. ஆமா ஆமா, அவரே சொல்லிக்கிட்டாரு, அவரே சொல்லிக்கிட்டாரு. இதுக்கு ஒரு நீங்கள கட்டம் தெரிவிச்சிருந்தீங்க சொல்லியிருந்தாரு. ஆமா. அப்புறம் அரசினுடைய பாலிசி சம்பந்தமா இவர் தனியா பேசும்போது இப்படி பேசுறாரு. பிறகு அவருக்கு ஒரு ஏதோ ஒரு அரசு பொறுப்புகள் கூட வழங்கப்பட்டதா செய்திகள் வந்தது. ஆனா சட்டசபையில அதை மறுத்துட்டாங்க, இல்ல அப்படின்னு சொல்லி. அதுவும் எதிர்ப்புகள் மத்தியில மறுத்துட்டாங்களா என்ன எதுன்னு நமக்கு தெரியல. இல்ல, இப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு முற்போக்கு சக்திகளா இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் நம்ம ஒரு அங்கமா இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸா இருக்கு சார்? டிஃபிகல்ட்டி தான், வேற மாற்று இல்லையே. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சம்திங் வெரி சீரியஸ். ப்ரைவேட்டைசேஷன் புஷ் நான் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமாக தான் பார்க்குறேன். ஓகே. தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட கால ட்ராக் ரெக்கார்டில் ஆக்சுவலாக அதிமுகவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கேட்பாங்க, இல்லை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கேட்டாங்க. இவங்களும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தூய்மை பணியாளர் தனியார் மையம் 12 மாநகராட்சிகள்னு சொல்லும்போது அதை நிறுத்தி வச்சாங்க. சரி, அது பொதுவாக நிறுத்தி வைக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ இபி டிரான்ஸ்போர்ட்டு, டூரிசம், இல்லை ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் விஷயத்தில் எடுத்திருக்க முடிவுகள் ரொம்ப இதாக இருக்குது. ஒன்று நேற்றைக்கு வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை இதில் மட்டும்தான் அந்த 2500 பேர் நிரந்தரங்கிறது இந்த காலத்தில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் குறித்தான பிரச்சனையில் பாசிட்டிவாக அம்சமான தெரியுது. சார், இப்போ அந்த பாதை தெரிஞ்சு போச்சு. இவங்க எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைக்க போகிறாங்க, ரெவென்யூவை வந்து எப்படி உயர்த்தலாங்கிற ஒரு இதை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது வெல்ஃபேர் நோக்கமாக இல்லை. இவங்களுடைய இது வந்து அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மாநிலத்தினுடைய வருவாயை பெருக்கணும். அதுக்கு வருவாயை பெருக்க நீங்கள் சொன்னது போல் கார்பரேட்டுகள் முதலாளிகளுக்கு நல்ல சலுகையை கொடுத்து அவன் நல்ல கொழுத்து பெருக்கிறது இருந்து தோணுச்சு. ஒயிட் பேப்பரில் அவங்க வந்து ஏன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத்தை கம்பேர் பண்ணாங்கங்கிறது இருக்குல்ல, அந்த மாடல் ரொம்ப தப்பான மாடல். அந்த மாடலை ஏன் இவங்க சுட்டி காட்டினாங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் இதே பிரவீன் சக்கரவர்த்தி தேர்தலுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டில் கடன் அதிகமாக இருக்குன்னாரு. அவருக்கு என்ன அவர் சொல்லுவார். ஸோ என்ன பிரச்சனைனா, அப்போ ஒப்பிடும்போதே அதை சொல்கிறாங்கன்னா அதன் மேலே இவங்களுக்கு ஒரு அபரிமிதமான காதல் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் உதாரணம் என்று எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? உங்களுக்கு எது அடாப்ட் பண்ணுமே அதை தானே சொல்லுவாங்க. குஜராத்தில் டோரன் பவர் தான் மொத்தமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்க? அது மாதிரி பண்ணுவாங்களா என்ன? ஸோ உங்கள் ஊரில் பக்கத்தில் ஸ்கூல் கட்டியிருக்காங்க, பக்கத்தில் பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதை டெனிக்ரேட் பண்ணுற மாதிரி, இது சிறுமைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது எந்த வகையிலையும் பொருத்தம்.